ஓவிய வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது உலக அளவில் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக இந்த போர் பதற்றம் ஒரு நாடை மற்றொரு நாடு தாக்குவது என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் நேற்று இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது. 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் இஸ்ரேலில் சில இடங்கள் சேதமடைந்ததாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் பல்வேறு இடங்கள் சேதமானதாக கூட கூறப்படுகிறது. இஸ்ரேலிடம் வான் பாதுகாப்பு கவசம் அயன்டோம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஈரான் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் பல்வேறு இடங்களை சேதப்படுத்தி வருவதாக கூறப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் விதமாக மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் ஈரான் மீது. அதாவது ஏவுகணைகள் கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பொறுத்தவரையில் போர்டோ அணுசக்தி மையம் அருகே இந்த ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றது. இதில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக நில அதிர்வு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2.5 ரிக்டர் அளவில் நில அதிர்வு அங்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய விளைவு என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சர்வதேச அணுசக்தி முகமையும் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் பெரிய அளவிலான பாதிப்பு, அதாவது இந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த இடம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம் என்ற காரணத்தாலும் அதனால் அணு ஆயுத மையங்கள் அதன் அருகே நடக்கக்கூடிய தாக்குதலால் எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது தற்போது வரையில் ஏற்படவில்லை. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் அணுசக்தி மையம் அருகே நடைபெற்ற காரணத்தால் அங்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த பாதிப்பு இல்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த போரினுடைய அடிப்படை என்பது அணு ஆயுதத்தை மையப்படுத்தி இந்த போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக இந்த அணுசக்தி, அதாவது போர்டோ அணுசக்தி மையம் அருகே இந்த ஏவுகணையில் கொண்டு தாக்கியிருக்கக்கூடிய காரணத்தால் ஏதேனும் அணு கசிவோ அல்லது செறிவூட்டப்படக்கூடிய அந்த செயலில் ஏதேனும் ஒரு பாதிப்போ ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக பார்க்கும்போது அது குறித்து எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. 4 நாட்களாக இந்த தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏவுகணை தாக்குதலில் 2.5 ரிக்டர் அளவில் அங்கு நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக அங்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் தொடர்ந்து காணப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக இதுவரையிலும் இந்த தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 4 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 224 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கு. அதாவது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 224 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டங்களை அடைந்து வரக்கூடிய இந்த போர் என்பது ஒட்டுமொத்த உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அணுசக்தி மையம் அருகே இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்றால் இதனுடைய போர் தீவிரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த தாக்குதல் என்பது உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஓவியா.